வணக்கம். 19/9/2025 இன்றைய கத்தோலிக்க திருச்சபையின் முக்கிய நிகழ்வுகள். இஸ்ரேல் காசா மோதலில் குழந்தைகள், பெண்கள், குடும்பங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என கூறி உடனடியாக மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உலக நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அமெரிக்க கத்தோலிக்க திருச்சபை செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை குடியேற்றவாசிகள் மற்றும் அகதிகள் வாரம் கொண்டாட உள்ளது. இதன் மூலம் அகதிகள், குடியேற்றம் செய்தோரின் உரிமைகள் வலியுறுத்தப்பட உள்ளன. வத்திக்கான் மற்றும் உலக ஆலய கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் குழுவின் 2வது கூட்டம் ரோமில் நிறைவுற்றது. திருத்தந்தை அவர்கள் கூறுகையில், ஒற்றுமை கிறிஸ்தவத்தின் வலிமை என உரையாற்றினார்கள். இத்தாலியில் உள்ள புனித பிரான்சிஸ் தேவாலயத்தில் இன்று ஆண்டுதோறும் நடைபெறும் அமைதி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்பெயினில் உள்ள சாண்டியாகோ டி காம்போஸ்டெலாவில் புனித யாக்கோபின் திருத்தலத்தில் யாத்ரீகர்களுக்கான விசேஷ புனித திருவிழா நடைபெற்றது. கொச்சி ஜீரோ மலபார் திருச்சபையின் தேசிய இளைஞர் முகாம் இன்று தொடங்கப்பட்டு ஆயர்கள், இறைமக்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஆப்பிரிக்காவில் உள்ள உகாண்டாவில் புனித மார்ட்டியர்கள் பசிலிக்காவில் தேசிய திருப்பலி நடைபெற்றது. இத்திருப்பலியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இத்துடன் இன்றைய அருளின் அமுதம் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகள் நிறைவடைகிறது. நாளைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் முக்கிய நிகழ்வுகளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.